ரீடிங் யூ த நேம் ஆஃப் ஜீசஸ். இன்னைக்கு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். என்னது டான் அண்ணன் வந்து ஒதுக்கப்பட்ட டான் அண்ணன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பிமார் தங்கச்சிமார்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். நிறைய பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தம்பிமார் தங்கச்சிமார்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நிறைய பேரால் ஒதுக்கப்பட்டிருப்பீங்க. உங்கள் தாயால், தகப்பனால், நண்பர்களால், எல்லா விதத்துலையும் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? டான் பிரகாஷ், நானும் அப்பேற்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தேன். பிறந்த உடனே என்னால் நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் படிக்கணும், அதுவும் தெரியாதுன்னாங்க. எல்லாமே என்னை வந்து ஒதுக்கப்பட்ட நிலைமை. தாயாரையும் தகப்பனாலையும் ஒற்றரால் உறவினாரால் எல்லாராலையும் நான் ஒதுக்கப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன்னா என்கிட்ட வரமாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரே ஒரு நாள் ஏசு ராஜான்ற ஒரு ஏசு அப்பாவை பார்த்து நான் அப்பான்னு சொல்லி கூப்பிட்ட போது இன்னைக்கு நீங்கள் பார்க்குற டான் பிரகாஷ் போல ஆண்டவர் என்னை மாற்றினார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பிமார்களுக்கு சொல்கிறேன், அன்பு தங்கச்சிமார்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையும் மாறணும், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு வரணும், நீங்களும் நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை தெரியுமா? அது ஒன்றும் இல்லைங்க, ஏசு அப்பான்னு சொல்லுங்க. நிற்கிற இடத்துல நீங்கள் அதுக்கு எங்கேயும் போக வேணாம், அதை செய்ய வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், ஏசு அப்பான்னு சொல்லி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறும். இன்றைக்கி நான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்து போட்டால் சரி, முதல்ல வந்து என்னை பார்க்குறாங்க, என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. என்னை ஆதரிக்கிறதுக்கு, என்னை உருவாக்குறதுக்கு, எனக்கு தேவையானது வாங்கி தரத்துக்கு நிறைய பேர் கூட்டம் காத்திருக்குது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பியார் தங்கச்சிமார்களுக்கு சொல்கிறேன், ஒதுக்கப்பட்ட டான் பிரகாஷக நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களையும் ஆண்டவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார், உங்களையும் தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார், உங்களையும் கிருபையா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை தூக்கி நிறுத்துவார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். காட் பிளஸ் யூ. See you all next video soon. Until then, signing out, Dan Prakash. Love you all.